கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தான் சமீபத்தில் தெரிவித்த கருத்துக்கள் எதிர்க்கட்சிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி, மத்திய அரசால் கவனமாக சேகரிக்கப்படும் நிதி ஊழல் நிறைந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒதுக்கப்படாது என்றும் மட்டுமே கூறியதாக குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு வருவாய்த்துறையுடனான தினசரி சந்திப்புகள் மற்றும் சுங்கத்துறையை நெருக்கமாக கண்காணித்தல் மூலம் தற்போது திரைசேரியிடம் உள்ள பணத்தை நாங்கள் சேகரித்துள்ளோம். கவனமாக சேகரிக்கப்பட்ட அந்த பணத்தை ஊழல் நிறைந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒப்படைக்க முடியாது. நுவரெலியா நகராட்சி மன்றத்துக்குள் ஒரு குழு ஊழல் நிறைந்ததாக இருந்தால் இந்த நிதியை நாம் ஏன் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசு பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்வதை தவிர்ப்பது போல உள்ளூராட்சி மன்றங்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு திருடாமல் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்ந்தும் திருடும் போது என்ன நடக்கும்? மத்திய அரசு வீண் விரயத்தை தவிர்க்கும் அதே வழியில் பிரதேச சபைகள் பணத்தை வீணாக்குகின்றன. மத்திய அரசு தனது கடமைகளை செய்கிறது, ஆனால் உள்ளூராட்சி மன்றங்கள் மக்களை காட்டிக் கொடுக்கின்றன. மத்திய அரசால் கவனமாக சேகரிக்கப்படும் நிதி மக்களின் பணம் பிரதேச சபைகளுக்கோ அல்லது நகர சபைகளுக்கோ தவறாக பயன்படுத்தப்படுவதற்காக ஒப்படைக்கப்படாது என்பதை ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். 31,000 பட்டதாரிகளை பொது சேவையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த நடவடிக்கைக்காக 10,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். அனுராதபுரம் நகர மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், பட்டதாரிகள் போட்டி பரீட்சைகள் மூலம் வேலைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள். அத்தோடு இந்த ஆண்டு 2,000 போலீஸ் அதிகாரிகளை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சேன நாணயக்கார, அறிஞர்கள் மற்றும் வணிகர்கள் குழுவும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் முக்கிய பயிர்களான தேயிலை, தேங்காய் மற்றும் ரப்பர் ஆகியவற்றின் உற்பத்தி இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களில் குறைந்துள்ளது. வறட்சியான வானிலை காரணமாக பிப்ரவரி மாதத்தில் தேயிலை உற்பத்தி 15.6 மில்லியன் கிலோவாக குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அதேபோல் ரப்பர் உற்பத்தியும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு பிப்ரவரியில் 5.03 மில்லியன் கிலோகிராமாக குறைந்துள்ளது. அத்துடன் பிப்ரவரி மாதத்தில் தேங்காய் உற்பத்தி 178.01 மில்லியனாக குறைந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நாட்டின் தேங்காய் உற்பத்தி 260.5 மில்லியன்களாக இருந்ததாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. எமது நாட்டின் முக்கிய பிரச்சினைகளை மூடி மறைப்பதில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போது கவனம் செலுத்துகின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு பௌத்த மதவாதத்தின் ஊடாக ஜனாதிபதி அரசியல் செய்கின்றார் எனவும் சாணக்கியன் கூறியுள்ளார். ஏறாவூரில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நெட்டம்புவில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் விசேட அதிரடிப்படை காவல்துறை அதிகாரியொருவர் உயிரிழந்துள்ளார். நெட்டம்புவ முதலீட்டு வலய வீதியில் தனது மோட்டார் சைக்கிளை வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த அதிகாரி தொலைபேசி கம்பம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து நேற்று காலை ஒருவர் மோட்டார் சைக்கிள்களுடன் விழுந்து கிடப்பதாக பகுதி மக்கள் நெட்டம்புவ காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன்படி அதிகாரிகள் குழு காயமடைந்த நபரை வத்துப்பட்டிவெல வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் அவர் அங்கு உயிரிழந்துள்ளார். மேற்படி உயிரிழந்தவர் நெட்டம்புவ ரொக்கா கவ்விவில பகுதியில் வசிக்கும் 32 வயதுடைய விசேட அதிரடிப்படை காவல்துறை உத்தியோகத்தர் என தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் நெட்டம்புவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் இனவாதம் தலை தூக்குவதற்கு இடமளிக்க மாட்டேன் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இனவரியை தோற்கடிக்க தற்போதுள்ள சட்டங்கள் போதாது என்றால் புதிய சட்டங்கள் இயற்றப்படும் என்றும் அதன்போது அவர் வலியுறுத்தியுள்ளார். சிறுவர் தலைமுறை மீண்டும் ஒருபோதும் போருக்கு செல்லாத ஒரு நாடு கட்டியெழுப்புவேன் எனவும், அனைவரின் உரிமைகளும் சமமாக நடத்தப்படும் ஒரு நாட்டை உருவாக்குவேன் என்றும் ஜனாதிபதி அனுர வலியுறுத்தியுள்ளார்.
அத்தோடு இதற்கு பிறகு இந்த அரசாங்கத்தை தவிர வேறு எந்த அரசாங்கமும் மீண்டும் அமைக்கப்படாது என்றும் அந்த நபர்கள் அரசாங்கங்களை அமைக்க விரும்பினால் தாங்கள் செய்வதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வடக்கு, கிழக்கு, மலையகம் மற்றும் தெற்கில் உள்ள அனைத்து மக்களின் பங்கேற்புடன் தாங்கள் அரசாங்கத்தை கட்டியெழுப்பியதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி 21ஆம் தேதி ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான ஜனாதிபதியின் அறிக்கைக்கு எதிராக அரசியல் கட்சி பிரதிநிதிகள் குழு நேற்று முன்தினம் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளது. அத்துடன் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் 24ஆம் தேதி மற்றும் 25ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்களிப்புகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் தபால் மூலம் வாக்களிக்க முடியாத அரசு ஊழியர்கள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி மற்றும் 29ஆம் தேதிகளில் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திரைசேரி உண்டியல்கள் குறித்து இலங்கை மத்திய வங்கி முக்கிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 1,15,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் எதிர்வரும் 23ஆம் தேதி ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளது. அந்த வகையில் 91 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 30,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனை செய்யப்பட உள்ளன. மேலும் 182 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 60,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏல விற்பனைக்கு விடப்பட உள்ளன. 364 நாட்கள் முதிர்வு காலத்தை கொண்ட 25,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்களும் ஏல விற்பனையினூடாக வழங்கப்பட உள்ளதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவின் உருக்கொடவத்தை பகுதியில் மகன் ஒருவர் தனது தந்தையை கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றதாக கிராண்ட்பாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் உருக்கொடவத்தை அவிசாவளையை சேர்ந்த 54 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இறந்தவருக்கும் அவரது மகனுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக மகன் இரும்பு கம்பியினால் இறந்தவரின் தலையில் அடித்துள்ளார். தாக்குதலில் காயமடைந்த தந்தை கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் குற்றத்தை செய்த இறந்தவரின் 20 வயது மகன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிராண்ட்பாஸ் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொலனறுவை கெங்குராங்கொட பிரதேசத்தில் கோடாரியினால் தனது மனைவியை தாக்கி கொலை செய்த கணவன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 3 பிள்ளைகளின் தாயான 49 வயதுடைய ஒருவரே இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். கோடாரி தாக்குதலால் பலத்த காயமடைந்த அந்த பெண் உள்ளூர்வாசிகளால் சிகிச்சைக்காக பிராந்திய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பெண்ணுக்கும் அவரது கணவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் நடந்து வந்ததாகவும் அத்தகைய வாக்குவாதம் தாக்குதலாக மாறியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த பெண் தனது வீட்டின் பின்புறத்தில் விறகு சேகரித்துக் கொண்டிருந்தபோது கணவன் கோடாரியால் தலையில் தாக்கப்பட்டதாக முதற்கட்ட போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக உயிரிழந்த பெண்ணின் 55 வயது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொலனறுவை மன்னம்பட்டி பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது நேற்று முன்தினம் இரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மன்னம்பட்டி பிரதான வீதியில் வசிக்கும் 38 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தேவாலயத்தின் மத போதகர் உடனான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டின் போது உள்ளே எவரும் இருக்கவில்லை என்றும் தேவாலயத்தின் ஜன்னல்களின் கண்ணாடிகள் மீதே துப்பாக்கி ரவைகள் பாய்ந்துள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள 100 சிறிய பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 10க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை இப்போது 500ஐ தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளில் 2 அல்லது 3 மாணவர்கள் மட்டுமே உள்ளதாகவும் இவ்வாறான பாடசாலைகளை மூடி அந்த மாணவர்களை வசதிகள் உள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முறையான திட்டத்தை தொடங்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல சிறிய பாடசாலைகள் மூடப்பட்டு அவற்றின் மாணவர்கள் தற்போது வேறு பாடசாலைகளை அனுப்பப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
அனுராதபுரம் இஸ்ராவஸ்திபுரம் பிரதேசத்தில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் கோடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இஸ்ராவஸ்திபுரம் பிரதேசத்தில் வசிக்கும் 54 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 3 லிட்டர் 750 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானம் 180 லிட்டர் கோடா என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த தேர்வை வரிகளில் இருந்து உலகின் வறுமையான மற்றும் சிறிய நாடுகளை விடுவிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. இவ்வாறு அமெரிக்க வரி முறைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என 28 வறுமையான மற்றும் சிறிய நாடுகளின் பெயர் பட்டியலை ஐக்கிய நாடுகள் சபை வழங்கியுள்ளது. அத்துடன் அந்த நாடுகள் தொடர்பில் பொருளாதார ரீதியில் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எனினும் இந்த 28 நாடுகளின் பட்டியலில் இலங்கை உள்ளடக்கப்படவில்லை என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நேசுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.